வணக்கம் நண்பர்களே. நீங்க என்னைக்காவது பணத்துக்கு பதிலா வேலை செய்யறத விட்டுட்டு, பணம் உங்களுக்காக வேலை செய்யும் அப்படின்னு நம்பியிருக்கீங்களா? அந்த மாதிரி நம்பியிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி உண்மையாலுமே நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அத பத்தினதான் இந்த வீடியோவும் கூட. ஒரு புக்க பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது உங்களுக்கு தெரிஞ்ச புக்கு தான். ரிச் டாட் புவர் டாட். தமிழ்ல தான் சொல்லப் போறேன். தமிழ்ல பணக்கார தந்தை ஏழை தந்தை. இந்த புக்கை எழுதினவர் ராபர்ட் கியோசாகி. இவர் சின்ன வயசுல இருந்து அவர் பெற்ற அனுபவங்கள், அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஏஜ்லயும் அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் இந்த புக்ல ரொம்ப ரொம்ப விவரமா கொடுத்திருக்காரு. ரொம்ப தெளிவாவும் இருக்கு. நான் இந்த புக்கை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது இந்த புக்கை நான் படிக்கணும் அப்படின்னா இந்த ஆடியோ புக்கை கேட்டாலே போதும். அந்த மாதிரி உங்களுக்கு நான் சுருக்கி ஒரு சாராம்சமா இதை நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது மை என்ரூட் லைஃப். என்னடா பேர் மாறி வருதுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. என்னதான் நம்மளோட சேனல் டிராவலுக்காக ஆரம்பிக்கப்பட்டாலும் டிராவல் சம்பந்தப்பட்ட வீடியோவையே எப்பவுமே போடுறதுன்றது சாத்தியம் இல்லாதது. அதனால இந்த சேனலோட பேரை நான் மை என்ரூட் லைஃப்னு மாத்திட்டேன். என்னோட லைஃப்ல என்னென்னலாம் நடக்குதோ, நான் என்னென்னலாம் கத்துக்கிறேனோ அது எல்லாத்தையுமே இந்த சேனல்ல நான் போட போறேன். அதுக்காக தான். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த புத்தகத்தோட ஸ்டார்டிங்ல ராபர்ட் கியோசாகி என்ன சொல்றாருன்னா, அவருக்கு 2 அப்பாக்கள் இருக்கிறதா சொல்றாரு. 2 பேருமே நல்லா படிச்சவங்க, நல்லா பட்டம் வாங்கினவங்க, நல்லா சம்பாதிக்கவும் கூடியவங்க. அதுல முதல் அப்பா என்ன சொல்றாருன்னா, பணம் சம்பாதிக்கணும்னா நீ ரொம்ப கஷ்டப்படணும். நிரந்தரமான ஒரு வேலையில இருந்து 9 to 5 அந்த ஜாபை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாரிச்சு நீ சேமிக்கணும்ன்றாரு. இன்னொரு அப்பா என்ன சொல்றாருன்னா, பணத்தை உனக்காக வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை நீ ரொம்ப சின்ன வயசுலயே நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அப்படி இவங்க 2 பேரும் சொன்னதுல ராபர்ட் என்ன எடுத்துக்கிட்டாரு அப்படின்றத பத்தினதுதான் இந்த புத்தகம். இதுல 9 சாப்டர்ஸ் இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற சாப்டர் பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. ராபர்ட்க்கு 2 அப்பான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒருத்தர் பயாலஜிக்கல் ஃபாதர், இன்னொருத்தர் அவருடைய ஃப்ரெண்ட் மைக்கோட அப்பா. இவர் அவரையுமே தன்னுடைய அப்பாவா தான் பாத்துக்கிறாரு. அதாவது ரிச் டேட் அப்படின்றது ஃப்ரெண்டோட அப்பாவை தான் ரிச் டேட்ன்றாரு. புவர் டேட் அப்படின்றவர் இவருடைய சொந்த அப்பா. அதுக்காக இவருடைய சொந்த அப்பா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் தான் எப்பவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கணும், ஒரு வேலையில போய் நம்ம செட்டில் ஆயிடணும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் விதைக்கிறவரு. வேலைக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம், எக்காரணத்து கொண்டு பணத்தை இழந்துடவே கூடாது, இந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் பண்றவரு. பணக்கார தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, பணத்தை நீ உருவாக்கணும். அது உருவாக்குற வழிகளை நீ கண்டுபிடிச்சிட்டாலே உனக்கு எல்லா பிரச்சனையுமே தீந்துரும். இப்ப நீ ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த விஷயத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை எப்படி உருவாக்குறது நீ யோசிக்கணும்னு இந்த மாதிரி ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லி தராரு. ஒரு நாள் ராபர்ட் அவரோட அப்பா கிட்ட கேக்குறாரு, அப்பா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவருடைய சொந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் நீ தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவருடைய ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய வீட்டு பக்கத்துல இருந்த எல்லார் வீட்டுல இருந்து டூத் பேஸ்டோடைய அந்த காலி டப்பாவை வாங்கிட்டு வராங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டியூப்ல தான் வரும். அதனால அந்த டப்பாவை எல்லாத்தையும் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணி அதை உருக்கி காயினா மாத்தி அவங்க அப்பாட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு, இந்த மாதிரி காயினெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. ஆனா ராபர்ட்டுக்கும் மைக்குக்கும் எப்படியாவது நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மைக்கோட அப்பாவை பத்தி கேள்விப்படுறாங்க. மைக்கோட அப்பா ரொம்ப அறிவானவர் அப்படின்லாம் அவருடைய அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்காரு. அதனால அவர்கிட்ட போறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மணி நேரம் என்கிட்ட வேலை செய்யணும். நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் தருவேன்னு சொல்றாரு. இவங்களும் ஆரம்பத்துல உற்சாகமா ரொம்ப ஜாலியா போய் வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 10 சென்ட் அந்த மாதிரி, அதாவது 30 சென்ட் தராரு ஒரு சனிக்கிழமைக்கு. ஒவ்வொரு வாரமும் அந்த காசை வாங்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா, இது சலிப்பூட்டிடுது ராபர்ட்க்கு. ராபர்ட் வேண்டா வெறுப்பா வேலைக்கு போறாரு. தன்னுடைய நண்பன் மைக் கிட்ட கூப்பிட்டு, எனக்கு இந்த வேலையில இஷ்டம் இல்லை, ரொம்ப காசு கம்மியா இருக்கு, என்னுடைய தேவைகளை என்னால பூர்த்தி பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. உடனே மைக் நீ இந்த மாதிரியான மனநிலைக்கு எப்ப வருவியோ அப்ப என்னோட அப்பா உன்னை பார்க்க சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவரும் போய் மைக்கோட அப்பாவை பாக்குறாரு.
அவர் வந்து இவரை வந்து ஏமாத்திட்டதாகவும், நான் வந்து சின்ன பையன்னு சொல்லிட்டு நீங்க கம்மியா காசு குடுத்து என்ன நெறைய வேலை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டதாகவும் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு மைக்கோட அப்பா சிரிச்சுக்கிட்டே, "நீ வந்து இன்னும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. அதுவே வந்து பெரிய விஷயம். நீ நெறைய விஷயம் வந்து கத்துக்கணும். பணத்த வந்து எப்படி உருவாக்குறதுன்றத நீ பார்க்கணும். நீ வந்து ஒரு பொறியில வந்து மாட்டிக்க கூடாது. அததான் நான் வந்து உனக்கு இங்க கத்துக் குடுத்ததுன்னு" சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப கடின உழைப்பாளிகள் தான். ஆனா, அவங்க அத தாண்டி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. காலையில வந்தாங்கன்னா, சாயந்தரம் வரைக்கும் நல்லா வேலை செய்வாங்க. சம்பளத்த வாங்கிட்டு போயிருவாங்க. அந்த சம்பளம் தீர்ந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு மட்டும் தான் யோசிப்பாங்க. ஆனா, நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ வந்து அந்த பணத்த எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத யோசின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு மட்டுமே சொல்றாரு. நீ என்ன ப்ளேம் பண்றத நிறுத்திட்டு, எப்போ நீ உன்ன வந்து டெவலப் பண்ணிக்கலான்னு பார்க்குறியோ, அப்பதான் நீ முன்னேறுவ. நீ உன்னுடைய மூளைய யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அவர்கிட்ட போய் மறுபடியும் நீங்க என்ன சொன்னீங்கன்னு எங்களுக்கு புரியலன்னு கேட்குறாங்க. அவரு சொல்றாரு, "நீங்க வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இனிமே என்கிட்ட வேலை செய்யணும். ஆனா காசே இல்லாம வேலை செய்யணும்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ராபர்ட்க்கு வந்து அதிர்ச்சியா இருந்தது. காசு பத்தலன்னு சொல்லி போய் இப்ப காசே இல்லாம வேலை செய்ய சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அதையும் ஏத்துக்கிட்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாளடைவுல என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து வருத்தமாகுது. இருந்துட்டு இருந்த காசும் இல்லையே. ஏன்னா அவருக்கு காமிக் புக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. காமிக் புக் வாங்குறதுக்கு கூட நம்ம கிட்ட காசு இல்ல. இப்படி பண்ணிட்டாரேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த ஆபீஸ்ல வந்து காமிக் புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறத வந்து பாக்குறாங்க. அந்த காமிக் புக்ஸ் விக்கிறவர்கிட்ட வந்து கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க வேலை செஞ்சீங்கன்னா இந்த காமிக் புக்ஸ நீங்க வந்து ஃப்ரீயா படிச்சுக்கலாம். ஆனா விக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து ஒரு பொறி தட்டுது. எல்லா காமிக்ஸ் புக்கையும் எடுத்துட்டு போய் மைக்கோட அண்டர் கிரவுண்ட்ல வச்சு என்ன பண்றாங்கன்னா, அத ரென்ட்டுக்கு விடுறாங்க. அங்க சுத்தி வட்டாரத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு 10 சென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அத வந்து படிக்கிறதுக்காக ரென்ட்டுக்கு விடுறாங்க. இதனால அவங்களுக்கு ஏராளமான பணம் சேருது. ஸோ இவங்க சூப்பர் மார்க்கெட்ல சாட்டர்டே வேலை செய்றாங்க. அது போக இவங்களுக்கு இந்த பிசினஸும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து மைக்கோட அப்பா வந்து இவருக்கு வந்து சொல்ல வந்தது. அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன ஆகுது, அந்த புக் வச்சிருக்கிற லைப்ரரி வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருது ஏதோ காரணத்தினால. அப்புறம் மைக்கோட அப்பா இத நீங்க நிறுத்திட்டு, இதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்னு யோசிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு இப்ப வந்து ஒரு திருப்தியா இருக்கு. என்னன்னா, நம்ம இலவசமா ஒரு இடத்துல வேலை செஞ்சு வேலைய கத்துக்கிறோம். ஆனா நம்மளுடைய பணத் தேவைய பூர்த்தி செய்றதுக்கான வழியையும் நம்ம வந்து ஏற்படுத்தியாச்சு. ஸோ இததான் வந்து மைக்கோட அப்பா வந்து நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்திருக்காருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பணக்காரங்க பணம் சம்பாதிக்கணும்னு வேலை செய்யறது கிடையாது. பணம் தான் வந்து ஆக்சுவலா அவங்களுக்காக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாப்டர் 2, பொருளாதார கல்வி எதற்காக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும்? நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல. அந்த பணத்தை எப்படி வந்து தக்க வைக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றத இந்த சாப்டர்ல நிறைய கதைகளோட அழகா விளக்கியிருக்காரு. இவருடைய ஃப்ரெண்ட் மைக் அவங்க அப்பாவுக்கு அப்புறமா அவருடைய வேலைகள் எல்லாம் இவர் எடுத்துக்கிட்டாரு. ராபர்ட் கியோசாகி வந்து 47வது வயசுல ரிட்டையர்ட் ஆறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்ட் ஆறது அப்படின்றது வேலை செய்யாம இருக்கிறதுன்றது அர்த்தம் கிடையாது. ரொட்டீன் லைஃப்ல இருந்து வேறுபடுறது. அதுல குறிப்பா சொல்லணும்னா அவங்களுடைய சொத்தே வந்துட்டு மேலும் மேலும் வந்து பணத்தை அதிகரிக்கிற மாதிரி அவங்க சின்ன வயசுலயே செட் பண்ணிட்டாங்க. அதனால 47 வயசுலயே அவர் ரிட்டையர்ட் ஆறாரு. இவரு அவருடைய கான்ஃபரன்ஸுக்கு போகும்போதெல்லாம் மக்கள் வந்து அவர்கிட்ட எப்படி பணம் சம்பாதிக்கிறது, நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஏதாவது சொல்லுங்க, எங்க குழந்தைங்களை எப்படி தயார்படுத்துறதுன்னு கேட்பாங்களாமா. அதுக்கு இவர் வந்து சொல்றாரு, மக்கள் தங்களுடைய முழுமையான சொத்தான கல்வியில தங்களுடைய ஆற்றலை வந்து செலுத்தாம கடன்கள்ல செலுத்துறது தான் அவங்க பணக்காரங்கள் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம்னு சொல்றாரு. எப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது ஒரு பொருட்டு இல்ல. எவ்வளவு பணத்தை நம்மளால தக்க வச்சுக்க முடியும், அந்த பணத்தை எப்படி வந்து பெருக்க முடியும் அப்படின்ற அறிவை வந்து பெறணும். அதுதான் வந்து பொருளாதார அறிவுன்றாரு. லாட்டரி குழுக்கள்ல பிரைஸ் வாங்கினவங்கள பார்த்திருக்கீங்களா? அவங்க அந்த பணம் கிடைச்ச உடனே தங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க. நிறைய செலவு செய்வாங்க, அது வாங்குவாங்க, இது வாங்குவாங்க. கடைசியில அந்த பணம் எல்லாம் காலியான உடனே மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துருவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பொருளாதார அறிவில்லாதவங்களுக்கு நீங்க என்ன கொடுத்தாலுமே அவங்க அவங்களுடைய நிலைமையை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றது இல்ல. அதற்கு மாறா நிறைய செலவு செய்யறது, சொத்துன்னு நினைச்சிட்டு நிறைய வீடுகள் வாங்குறது, இது மூலமா வந்து அவங்க மேலும் தான் கடனாளர்கள் ஆறாங்க. நீங்க எம்பயர் ஸ்டேட் கட்டடத்தை கட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கலுக்காக குழி நோண்டுவாங்க தெரியுமா? அதுதான் முதல்ல பண்ணணும். அதுதான் வந்து இவரும் வந்து சொல்றாரு. பொருளாதார அறிவை வந்து ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கோங்க. அதுதான் வந்து பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் நீங்க உங்களுடைய சாம்ராஜ்யத்தையே வந்து உருவாக்க முடியும். ஒரு சொத்துக்கும் கடனுக்கும் இடையேயான வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாமா? சொத்து அப்படின்றது வந்து என்னன்னா, நம்ம வச்சிருக்கிற பொருளோ, வீடோ, நிலமோ கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மேலும் மேலும் அதுல இருந்து வந்து வருமானம் வரக்கூடியதுதான் வந்து சொத்துன்றாரு. இதே வந்து நீங்க ஒரு வீட்டை வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், அது வந்து என்னைக்குமே உங்களுடைய சொத்து ஆகாது. ஏன்னா அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலுமே நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அது போக அந்த பில்டிங் நீங்க கட்டிட்டீங்கன்னாலே அதனுடைய வேல்யூன்றது வந்து அங்கேயே வந்து முடிஞ்சிருது. இப்ப நீங்க வீடு வாங்குறது வந்து தப்புன்னு சொல்ல வரல. ஒரு வீட்டை வாங்கணும்னா அந்த வீடு வாங்குறதுக்கான பணம் எவ்வளவோ அந்த பணத்தை எது உங்களுக்கு கொடுக்குமோ அந்த விஷயத்த உருவாக்குங்கன்னு சொல்றாரு. புரியலையா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாய் எப்படி கிடைக்கும்? யாராவது ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்கன்னா அது எப்படி வந்து உங்களுடைய சொத்தாகும்? இதுவே நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க, அது மூலமா உங்களுக்கு வருமானம் வருதுன்னா அதுல இருந்து நீங்க எடுத்து நீங்க என்ன வேணா செலவு பண்ணலாம் இல்லையா? அதுதான் வந்து அவர் மீன் பண்றாரு. ஒரு சொத்துல பணம் எப்படி வரும்னா, ஒரு சொத்து மூலமா உங்களுக்கு ரெகுலரா பணம் வந்துட்டே இருக்கணும். அதுதான் வந்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு உங்களுக்கு மேலும் மேலும் அது வந்து மல்டிபிள் ஆயிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா ஒரு கடன்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கடன்ல இருந்து செலவு போயிட்டே தான் இருக்கும். அதாவது வீடு, காரு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு செலவு வச்சுட்டே இருக்கும். உங்க பாக்கெட்ல இருந்து பணம் வந்து அதுக்காக நீங்க போட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ரிட்டர்னா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காதுன்றாரு. பணக்காரங்க ஏன் வந்து எந்த விஷயத்துக்காகவும் போராடுறது இல்லைன்னா, அவங்க சராசரியான மனுஷங்கள் கொண்டிருக்கிற அறிவை வந்து கொண்டிருக்கிறது கிடையாது. நிறைய விஷயங்கள்ல அவங்க நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறாங்க. நிறைய வந்து அதை அப்ளை பண்ணியும் பாக்குறாங்க. ஒரு நடுத்தரமா இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி வந்து செலவு வருதுன்னா, வேலைக்கு போறாரு, வருமானம் வருது. அந்த வருமானத்துல வந்து செலவு செய்றாரு. அதுக்கப்புறமா கடன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் வராரு. கடன் அப்படின்றது என்னன்னா இஎம்ஐ இப்ப எல்லாருமே கட்டிட்டு இருக்கோமே அதுதான். இஎம்ஐ, அப்புறம் கிரெடிட் கார்டு பில்லு, அப்புறம் தேவையில்லாத கடன்கள், மத்த பொருட்கள் வாங்குறது மூலமா ஏற்படுத்தக்கூடிய கடனையும் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிறாங்க. இது வந்து மிடில் கிளாஸ். இதுவே ஒரு பணக்காரங்களுடைய பணம் எப்படி அவங்க கிட்ட சேருதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல எடுத்த உடனே அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சொத்துக்கள். சொத்துக்கள்னா என்னன்னா ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், ஷேரா இருக்கலாம், ஸ்டாக்ஸா இருக்கலாம், பாண்ட்ஸா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ராயல்ட்டி வர மாதிரியான விஷயங்கள். நீங்க வந்து ஒரு புக் எழுதுறீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு படம் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு ராயல்ட்டி வாங்கிட்டீங்கன்னா யார் அந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு அது மூலமா பணம் வரும். இதுல இருந்து அந்த பணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலரா வந்து வருமானம் வந்துட்டே இருக்கும். அது வந்து ஷேரா வரலாம், இன்ட்ரெஸ்டா வரலாம். அதுல இருந்து தான் அவங்க வந்து செலவு செய்றாங்க. செலவு செஞ்சது போக மிச்ச பணமும் பார்த்தீங்கன்னா அப்படியே மல்டிபிள் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகளை வந்து அதிகப்படுத்தணும். அது போக செலவுகளை கட்டுப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம வாழணும்னு இந்த சாப்டர்ல சொல்ல வராரு. சில பேர் நினைக்கலாம், அதிகமா என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் இந்த கடனை எல்லாம் அடைச்சிருவேன், நான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவேன். ஆனா அதிக பணம் வந்துட்டு ஆபத்து தான் விளைவிக்கும்னு சொல்லிட்டு ராபர்ட் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்றது முக்கியம் இல்ல. அதை நீங்க எப்படி வந்து தக்க வச்சு அதை எப்படி கரெக்டான வழியில நீங்க உபயோகிக்கணும்னு தான் முக்கியம். எப்பவுமே வந்து செலவு பண்ணிட்டே இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க 1 கோடி கொடுத்தாலும் சரி, 100 கோடி கொடுத்தாலும் சரி, அதை வந்து செலவு பண்றது தான் அவரோட நோக்கமா இருக்குமே தவிர அதை சேமிச்சு வைக்கணும், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க மாட்டாரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்ப ரீசெண்டா ஒரு கப்பல் எடுத்துக்கலாம். அவங்க 2 பேருமே நல்ல வேலையில இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வீட்டை வந்து வாங்குறாங்க. ஒரு வீட்டை வாங்கின உடனே அதுக்கு வந்து ஒரு வரி போயிடுது. அந்த வரியை கட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு புது கார் வாங்குறாங்க. அந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் வாங்குறாங்க. இன்னும் நிறைய பொருட்கள் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க வாங்கிட்டே இருக்க கிரெடிட் கார்டு வந்து வருது. அதுல இருந்து இன்னும் அவங்க நிறைய செலவு பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுடைய மாச கடன் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஒரு கட்டத்துல அவங்க வந்து விழிச்சிடுறாங்க. என்ன இவ்வளோ கடன் ஆயிட்டு இருக்கு, இவ்வளோ செலவாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே பேங்க் என்ன பண்றாங்கன்னா, கூப்பிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு நாங்க கடனா தரோம்.
அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இவங்களும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு ஒரு பெரிய கடனை வாங்கி எல்லாத்தையும் அடைச்சிட்டு இப்போது இந்த கடனுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ மூலமாக கட்டினா போதும், ஒரு பர்டிகுலர் ஒரு கம்மியான அமௌண்ட் கட்டினா போதும், ஆனால் 30 வருஷத்துக்கு நீங்கள் கட்டணும்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்பாடா நம்மளுக்கு கடன் எல்லாம் முடிஞ்சுது, நிறைய பக்கம் கடன் கொடுத்துட்டு இருந்தோம், அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ ஸ்மால் அமௌண்ட் தானே நம்ம கடன் தரோம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் 30 வருஷத்துக்கு ஒரு ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க. சப்போஸ் இவங்க வந்து இந்த கடனை கட்ட முடியல அப்படின்னா அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ராப்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாக்கி சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இப்போ இந்த கப்பலால் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே இந்த பொறியிலேருந்து தப்ப முடியாது இல்லையா? இதுக்கு தான் பொருளாதார அறிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த சாப்டர் மூலமாக அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, பணக்காரராக இருக்கிறவங்க உண்மையான சொத்துக்களை வாங்குறாங்க, மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க நம்ம வாங்குறது சொத்துன்னு நினச்சிட்டு கடன்களை வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையவே வந்து சிக்கலாக்கிக்கிறாங்க. ஏழைங்க அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செலவு மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சாப்டர் 3, உங்கள் சொத்துக்களை அதிகரிக்க துவங்குங்கள். 1974 வருஷம் மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தோட தலைவர் ரே கிரேக் அப்படின்றவர் ஆஸ்டின் நகரத்தில் அமைஞ்ச டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போகிறாரு. அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கேள்வி வைக்கிறாரு. நான் என்ன மாதிரியான தொழில் செய்கிறேன், யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அங்கிருந்தவங்கலாம் சிரிக்கிறாங்க. மறுபடியும் அதையே கேட்டுட்டே இருக்காரு. அதில் ஒரு மாணவன் எந்திரிச்சு, நீங்கள் ஹாம்பர்கர் விற்கிறீங்க, உங்கள் பர்கர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, இது உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவர் சிரிச்சுட்டே, நீங்கள் அதை தான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் வந்து ஹாம்பர்கர் விற்கலை, நான் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி விற்கிற தொழிலை தான் பிரதானமாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அங்கிருந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. அவரே வந்து தொடர்ந்து சொல்கிறாரு, இப்போ ஒரு மெக்டொனால்ட்ஸ் பிரான்ச்சை வந்து நான் ஓப்பன் பண்ணணும்னா அங்கே முதல்ல அதனுடைய இடம் வந்து சொந்த இடமா இருக்கணும். என்னுடைய சொந்த இடத்துலையும் சொந்த பில்டிங்லையும் தான் நான் வந்து மெக்டொனால்ட்ஸ் ஆரம்பிப்பேன். அந்த பில்டிங்கை யாராவது வந்து ஃப்ரான்ச்சைஸ்க்கு கேட்டாங்கன்னா அந்த இடம் வந்து என்னுடைய சொந்த இடமா என் பேரில் இருக்கும். அந்த பில்டிங்கை மட்டும்தான் நான் வந்து ஃப்ரான்ச்சைஸியாக அவங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு தருவேன் அப்படிங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய வியாபாரம் பாருங்க. இந்த மாதிரி உலகத்துல நிறைய இடத்துல ஒரு கம்பெனி வந்து ப்ராப்பர்ட்டி சொந்தமா வச்சிருக்கிறது மெக்டொனால்ட்ஸ் தான் அப்படின்றாரு. அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரே வந்து ஷாக் ஆயிடுச்சு. அன்னைக்கு டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில ரே கிரேக் அவர் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை தான் பணக்கார தந்தை வந்து எனக்கும் என் ஃப்ரெண்டு மைக்குக்கும் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாக்கி சொல்றாரு. பணக்காரர்களுடைய 3வது ரகசியம் என்னன்னா, சுயமா தொழில் புரியணும். பொருளாதார ரீதியான போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுனால வந்து தீராது. ஏன்னா நம்ம வேலைக்கு போனோம்னா இன்னொருத்தருக்காக தான் நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்காக உழைக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. பெரும்பாலானோர் வந்து தன்னுடைய வேலையையும் தொழிலையும் போட்டு குழப்பிக்குவாங்க. அந்த மாதிரி கிடையாது. வேலைன்றது வந்து நீங்க இன்னொருத்தருக்காக வேலை பார்க்கறது, தொழில்ன்றது வந்து உங்களுக்காக நீங்க வந்து வேலை செஞ்சுக்கிறது. இந்த தொழில் உங்களுக்கு நிறைய சொத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்றாரு. நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு தொழில் வந்து செய்யணும். அந்த தொழில் அல்லது வியாபாரம் தான் உங்களுடைய சொத்தை சுத்தி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பெரும்பாலான மக்கள் இதனுடைய இந்த அடிப்படை விஷயமே தெரியாம எனக்கு இன்னும் ஒரு சம்பள உயர்வு வேணும், பதவி உயர்வு வேணும், இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த யோசனையெல்லாம் சரிதான், அது உங்களுடைய இன்கம் சோர்ஸை மட்டும்தான் அதிகரிக்கும். ஆனா உங்களுக்கு வந்து உண்மையான சொத்து வேணும்னா நீங்க வந்து கண்டிப்பா தொழில் தான் செய்யணும்னு சொல்லி ராபர்ட் கியோசாக்கி சொல்றாரு. மேலும் சில அறிவுரைகளை எல்லாம் சொல்றாரு. செலவை வந்து குறைவா வச்சுக்கோங்க, கடனே இல்லாம பார்த்துக்கோங்க, அண்ட் சாலிட் அசட்ஸை வந்து நிறைய வந்து புத்திசாலித்தனமா வாங்குங்க அப்படின்றாரு. சாலிட் அசட்னா நான் போன சாப்டர்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளுக்கு எது வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ அதுதான் வந்து சாலிட் அசட்ஸ், அதை வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. அவரும் வந்து எடுத்த உடனே தொழில் பண்ணலை, நிறைய கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு, அமெரிக்கன் ஆர்மியில் வேலை பார்த்துருக்காரு, அப்புறம் கலிஃபோர்னியா ஸ்டாண்டர்ட் ஆயிலில் வேலை பார்த்துருக்காரு, ஜெராக்ஸ் அப்படின்ற கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. அப்படி முழு நேரம் வேலையை பார்த்துக்கிட்டே தான் சைடாக வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸோ அல்லது ஸ்டாக் எதுலையாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி அவருடைய சொத்தை சேர்த்து தான் சொல்கிறாரு. அவருடைய முழு நேர வேலை வந்து பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கும். ஆனால் அவர் சைடாக பண்ணது தான் வந்து அவருக்கு இந்த அளவுக்கு சொத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அவர் ரியல் எஸ்டேட்டில் தான் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. அதனால என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா, நீங்கள் உங்களுடைய முழு நேர வேலையை விடவே வேண்டாம்,
அந்த வேலைகளை செஞ்சுட்டு அந்த சம்பளத்தை வாங்கி உங்க காலத்தை ஓட்டுங்க. ஆனா சைட் பை சைடா நீங்க உங்களுக்கு அசையாத சொத்துக்களை, உண்மையான சொத்துக்களை சம்பாரிச்சு தரக்கூடிய வேலைகள் ஏதாவது ஒன்று செஞ்சுதான் ஆகணும். அது எதுவா வேணா இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், ஷேரா இருக்கலாம், ஸ்டாக்கா இருக்கலாம், அப்புறம் ராயல்ட்டி தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஒரு மியூசிக் நீங்க பண்றீங்க, அதை யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ராயல்ட்டி வர மாதிரி இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி தன்னுடைய சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வரதான் நம்ம பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும்னு சொல்றாரு. சாப்டர் 4, வரிகளின் வரலாறும் வணிக நிறுவனங்களின் சக்தியும். வரி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல அமெரிக்கால வரி விதிக்கப்பட்டப்ப அது பணக்காரர்களுக்காக விதிக்கப்பட்டதாமா. நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க நிறைய வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் நடந்த நிறைய போர்கள்ல இருந்து ஆயுதத்தை ரெடி பண்றதுக்காக பணம் தேவைப்பட்டது. அதனால பணக்காரர்களுக்காக அவங்க அது கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழைகளுக்கும் அந்த வரி சுமை விதிக்கப்பட்டது. இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னா நடுத்தர வர்க்கமும் அதுக்கு கீழ் உள்ளவங்களும் தான். பணக்காரர்களுக்கு நிறைய இடத்துல வரி விலக்கு அளிக்கப்பட்டது. இன்னுமே கூட அது நடைமுறையில் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸும் சரி, அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, வித்தாலும் சரி வரி கட்டியே தான் ஆகணும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு தொழிலை கையில் எடுக்கணும்னு தான் சொல்றாரு ராபர்ட் கியோசாக்கி. ஏன் அப்படின்னா, ஒரு தொழிலை நடத்தும் போது நம்ம வரி கட்டுறோம் சரி, ஆனா சில இதுல நம்ம வரி கட்ட தேவையில்லை. அந்த மாதிரி கவர்மெண்ட்லயே சில ரூல்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அமெரிக்கால ஒரு சட்டம் இருக்குதாமா, அதாவது இன்கம் டேக்ஸ் சட்டம். என்னன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு நிலத்தையோ அல்லது வீட்டையோ விற்கிறாங்க அப்படின்னா, அதுல இருந்து கிடைக்கிற பணத்துல ஒரு வரி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் இல்லையா? அந்த பணத்தை இப்போ இதை விட பெரிய ஒரு விலை உயர்ந்த வீட்டை அவர் வாங்குறாருன்னா, இல்ல அதுல முதலீடு செய்யறாருன்னா, அதுல அவருக்கு எவ்வளவு இன்கம் வருதோ அப்ப கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி வரி இருக்கும் போல. அதனால பணக்காரங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பயன்படுத்திட்டு நிறைய பேர் அந்த ரியல் எஸ்டேட் அப்படின்ற விஷயத்துல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணம் பார்க்குறாங்கன்னு சொல்றாரு. ஆனா நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ஏழைகளுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால கவர்மெண்ட்டுக்கு என்ன வாங்கினாலும் சரி, வித்தாலும் சரி டேக்ஸ் கட்டியே ஆகணும். கவர்மெண்ட் அவங்களுக்கே தெரியாம நிறைய டேக்ஸை கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் தனக்கு சின்ன வயசுல கிடைச்ச அந்த பணக்கார தந்தை மட்டும் இல்லாம இருந்திருந்தாருன்னா, அவருடைய சொந்த தந்தையின் வளர்ப்புல மட்டும் வளர்ந்திருந்தாருன்னா, அவருடைய சொந்த தந்தை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும், ரொம்ப சின்சியரா இருக்கணும், நம்ம ஒரு வேலை மட்டும்தான் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வளர்ந்திருப்பேன்னு சொல்றாரு. ஆனா பணக்கார தந்தை தன்னுடைய அறிவு கண்ணை திறந்தது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயங்களை அவருக்கு கத்து கொடுத்துதான் நினைக்கிறாரு. அது போக இவரு ஆரம்பத்துல ஒரு கம்பெனில வேலை பார்த்திருக்காரு, ஜெராக்ஸ்ன்ற கம்பெனில. அந்த கம்பெனில வேலை செஞ்சு வந்த பணத்துல தான் நிறைய ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு சொத்தா மாத்திருக்காரு. இந்த மாதிரி கடுமையா உழைச்சிதான் தன்னுடைய சொத்தை சேர்த்துதான் சொல்றாரு. இதனால ரொம்ப சின்ன வயசுலயே அவர் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற தன்னோட நிலையை மாத்தினதாகவும் சொல்லியிருக்காரு. இப்போ பொருளாதார அறிவை 4 வகையில பிரிச்சுக்கலாம்னு சொல்றாரு. என்னன்னா, கணக்கியல், முதலீடு, சந்தை நிலவரங்களை புரிந்து கொள்ளுதல், சட்டம். இந்த 4 விஷயத்துல நீங்க தேர்ச்சி பெற்றா மட்டும்தான் பொருளாதார அறிவு உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. ஃபர்ஸ்ட் கணக்கியல்ன்றதை பார்க்கலாம். கணக்கியல்ன்றது ஒன்றும் இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்னன்னா அக்கௌண்ட்ஸ். அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக ஒரு கணக்காளரை நீங்க போய் பார்க்க மாட்டீங்க, அவருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அதனால நீங்க அந்த துறையில சிறந்து விளங்கணும்னு சொல்றாரு. ஒவ்வொரு எண்களையும் சரி, ஒவ்வொரு கணக்கையுமே நீங்க மனப்பாடமா வச்சிருக்கணும். இந்த கணக்கியலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடது பக்க மூளை பார்த்துக்குது. நம்மளுடைய இடது பக்க மூளை தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கணக்கு விஷயங்கள் எல்லாம் சரியா பண்ணுமாமா. இப்போ அடுத்தது முதலீடு. முதலீடுன்றது பணத்தை உருவாக்குகிற பணம் அப்படிங்கிறாரு. இது நம்மளுடைய வலது பக்க மூளைக்கான வேலைன்னு சொல்றாரு. இது நிறைய யுக்திகளையும் சூத்திரங்களையும் கொண்டது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ கரண்டா என்ன இருக்கோ அதனுடைய சைக்காலஜி எல்லாத்தையுமே புரிஞ்சிட்டு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சந்தை நிலவரங்களை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னா, இப்போ மார்க்கெட்ல என்ன நடக்குது, என்ன ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்க ஒரு தொழிலையோ அல்லது ஒரு விஷயத்திலயோ இறங்கணும். அறத பழசான ஒண்ணுத்துக்கு ஆகாத ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு நீங்க அதை தான் நான் பிசினஸா பண்ண போறேன் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சட்டம்.
இப்போ நீங்க கணக்கியல், முதலீடு, அப்புறம் சந்தை தொடர்பான நுட்பமான திறமை இதில எல்லாத்தையுமே தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய நிறுவனம் வந்து ரொம்ப அபரிமிதமா வளர்ந்துருதுன்னு வைங்களேன். அதில இருக்கக்கூடிய வரி அனுகூலங்கள்லாம் என்ன? அதுக்கப்புறமா நம்மளுக்கு சட்ட நடவடிக்கைகள்லாம் என்னென்ன வரும்? இதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது? அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்றாரு. அதாவது ப்ரிப்பேரா இருக்க சொல்றாரு. அப்பதான் நம்மளால தப்பான வழிக்கு போக முடியாம இருக்கும். அதிகமான வெல்த்த நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நெறையா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க அத ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வரி அனுகூலங்கள். இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு நெறைய எக்ஸம்ஷன் இருக்கும். டாக்ஸ வந்து சில விஷயங்களுக்கு இல்லாமயே இருக்கும். அதெல்லாம் என்னென்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு சம்பாதிக்கிற எல்லா பணத்துக்கும் நீங்க வரி கட்டிட்டே மட்டும் இருந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க கையில ஒண்ணுமே நிக்காது. உங்களுக்குன்னு நீங்க எதுவுமே எடுத்து வச்சுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ட வச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அப்புறம் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பு. இப்போ தொட்டதுக்கெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா, கேஸ் போட்டுட்டே இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கு. அந்த மாதிரியெல்லாம் உங்க கம்பெனிக்கு வரும்போது, நீங்க பணக்காரரா இருந்தீங்கன்னா மட்டும் தான், அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்க தப்பிக்க முடியும். இப்போ மிடில் கிளாஸாவோ, அதுக்கு கீழயோ இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அதுக்கு பலியாயிடுவீங்க. அதனால, அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் யாரோ, அத நீங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. நெறைய வந்து புக்ஸ் படிக்கணும் அப்டின்னும் சொல்றாரு இது ரிலேட்டடா. இந்த மாதிரி உங்களுடைய அறிவ வளர்த்துக்கிட்டு டாக்ஸு, அப்புறம் அதனுடைய எக்ஸம்ஷன்ஸ் இந்த பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. கடைசியா உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதார யுக்தி இருக்கு இல்லையா? அதுல ஒரு பகுதி என்னவா இருக்கணும்னா, உங்களுடைய வியாபாரங்களுக்கும், சொத்துக்களுக்கும் சட்டம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு குடுக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறாரு. சாப்டர் 5 பணக்காரர்கள் பணத்தை கண்டுபிடிக்கின்றனர். நம்ம எல்லாருமே பணம் அப்படின்னா ஒரு காகிதம் அப்படின்னு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த சாப்டர்ல டேட்டா தான் வந்து பணம் அப்படின்றத வந்து சொல்றாரு ராபர்ட் கியோசாகி. ஏன் அப்படின்னா இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை அடிப்படையாய் கொண்டது. டேட்டான்றது வந்து கம்ப்யூட்டருக்குள்ள போடுவாங்கல்ல அந்த ப்ரோக்ராம் கிடையாது. மக்களை பத்தின டேட்டா, மார்க்கெட்டை பத்தின டேட்டா அது எதுவா வேணா இருக்கலாம். அதை வச்சுதான் பணக்காரங்க வந்து பணத்தையே கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி பணத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, பணத்தை வந்து எந்தெந்த வகையில வந்து எதுவுமே செய்யாம நம்ம பாக்கெட்ல போடுறது அப்படின்றது தான் அந்த வழி. பொதுவா சாமானிய மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பயமும் சந்தேகமும். இப்ப இது நான் தொடங்குனா எனக்கு சரியா வருமா? எனக்கு இது தெரியாது. அதனால இதுல போனேன்னா நான் தோத்து போயிருவேன் அப்படின்றது தான். ஆனா, நார்மலா இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து கண்டிப்பா இந்த பயத்தெல்லாம் வந்து விட்டுடணும்னு சொல்றாரு. நீங்க சவாலான காரியத்தை செய்ய துணியாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றியோ, தோல்வியோ வந்து கிடைக்காதுன்னு சொல்றாரு. வெற்றி மட்டுமே குறிக்கோளா வச்சு வேலை செய்யாதீங்க. தோல்வியும் வந்தாதான் அதுக்கு அடுத்து தான் வெற்றி வரும் அப்படின்னு சொல்றாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டாஸ் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட இதுல கொட்டி கிடக்குது. அதை நம்ம வந்து எப்படி பணமா மாத்தலாம், அதை எப்படி ஒரு சொத்தா மாத்தலாம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இனி வரப்போற காலங்கள்ல ஏகப்பட்ட கோடீஸ்வரர்கள் உருவாவாங்க. நிறைய ஆண்டர்பிரினர் வருவாங்க. நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சும் வந்து பணக்காரங்க ஆகாம இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு போதிய பொருளாதார அறிவு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவங்க எப்பவுமே தன்னுடைய ஒரே ஐடியாவ பழைய ஐடியாவையே வந்து புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு. எனக்கு இது மட்டும் தான் தெரியும். நான் அப்டேட் ஆக மாட்டேன். எனக்கு இந்த வேலை மட்டும் தான் தெரியும். இத குடுத்தாதான் நான் சிறப்பா செய்வேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு யோசனையையோ அல்லது பழைய யோசனைகளையே வச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவங்களால பெரிய விஷயங்கள முன்னேற முடியல. இப்போ உலகத்துக்கே பொருளாதார நெருக்கடி வந்தாலுமே, அந்த சமயத்த யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத இந்த சாப்டர்ல சொல்றாரு ராபர்ட். ஒருவேளை வாய்ப்பு உங்ககிட்ட வரல அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார நிலைமை மேம்படல அப்படின்னா, வாய்ப்பு ஒருவேளை வந்துமே உங்ககிட்ட அது பணம் இல்ல அப்படின்னா, பேங்க் வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் கையில இருக்குன்னா, அது எப்படி நீங்க பல கோடி டாலர்களா மாத்துவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, பல கோடி டாலர்களா அந்த ஒரு எலுமிச்சம்பழத்த நான் எப்படி மாத்துவேன் அப்படின்றத 1000 வழிகள யோசிக்கணும்னு சொல்றாரு. 1000 வழிகள்ல நீங்க யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா அத வந்து மாத்த முடியும். எந்த சிரமமுமே இல்லாம உங்களால 1000, 2000, லட்சம் டாலர் வரைக்கும் கூட சம்பாதிக்க முடியும்னு சொல்றாரு.
அப்படி இல்லாம நான் வந்து ஒரு விஷயத்த சரியா நடந்தா மட்டும்தான் நான் வந்து செய்வேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீங்க ஒரு விஷயத்த வந்து வெற்றி பெறறதுக்கு. அப்படி இல்லன்னா, நீங்க வெற்றி பெறாமலே போகலாம் அப்படின்னும் சொல்றாரு. சரி, ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். எதுவுமே பண்ணாம, இப்ப எப்படி வந்து ₹1,00,00,000 சம்பாரிக்கிறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றாரு. என்னன்னா, இப்ப வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டோ அல்லது ஸ்டாக்கையோ எடுத்துக்கலாம். அதுல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஷேர வந்து இந்த ரூபாய்க்கு நீ வாங்கு. வாங்கிட்டு இவ்ளோ ஹை ஆன உடனே இத வித்துருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய ஏஜென்ட்டுக்கு சொல்றாருன்னு வச்சுப்போம். இந்த விஷயத்துல அவர் கையில இருந்து பார்த்தீங்கன்னா, எந்த பணமுமே போடல. எந்த டிரான்சாக்ஷன் எதுவுமே நடக்கல. ஆனா, ஏற்கனவே வச்சிருந்த ஒரு சொத்துலருந்து எடுத்து போட்டு, ஒருவேள அந்த ஸ்டாக் அன்னைக்கு ஹையா இருந்ததுன்னா, அது லாபம் தானே! இதுல இவருக்கு எந்த ரிஸ்க்குமே இல்ல. பிளஸ் லாபம் மட்டும் தான் ஆயிருக்கு. இப்ப அது வந்து அவருடைய சொத்தாயிடுச்சு. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள், நெறைய வாய்ப்புகள் வந்து இந்த உலகத்துல இருக்கு. அத கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. 1990ஸ்ல இவர் இருந்த ஊர்ல பயங்கரமா பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அடி வாங்குது. மார்க்கெட் அடி வாங்குது, பிசினஸ் அடி வாங்குது. அந்த சமயத்துல இவரும் வந்து யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப மலிவு விலைக்கு வர்றத வந்து இவரு பார்க்குறாரு. அப்பதான் அவர் வந்து அவரோட பிசினஸ வந்து தொடங்கியிருக்காரு. எல்லா பணத்தையும் போட்டு ஆரம்பிச்சிருக்காரு. இத வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான நேரம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அதாவது மார்க்கெட் டவுனா இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த சமயத்துல $1,00,000 மதிப்புள்ள வீடு வந்து ரூ. 70,000 வருது. அப்ப இவருக்கு வந்து ஒரு யோசனை வருது. இந்த மாதிரி விலை கம்மியா வர்ற வீட்ட வந்து வாங்கலாம். ஆனா புரோக்கர் மூலமா போக்கூடாது. அப்படி இல்லாம பேங்க்குக்கு வந்து பணத்த குடுக்க முடியாம தத்தளிச்சுட்டு திவால் ஆயிருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டிய கம்மி ரேட்டுக்கு வாங்கி வித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாரு. அதுக்கு இவரு போகுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கோர்ட்டுக்கு போறாரு, லாயர் ஆஃபீஸ் போறாரு. அங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலைக்கு ஏதோ இந்த வீட்ட வித்தா போதும் அப்படின்னு இருக்கிற நபர்கள வந்து இவரு வந்து செலக்ட் பண்றாரு. அங்க வந்து $75,000 மதிப்புள்ள வீட்ட வந்து $20,000க்கு இல்ல அதுக்கு கம்மியா வந்து வாங்க முடியும்ன்றத தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா, அவருடைய நண்பர்கிட்ட இருந்து $2,000 வந்து கடனா வாங்குறாரு. அதுக்கு $200 வந்து வட்டிக்கு வந்து 90 நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. அதுக்கப்புறமா அந்த பணத்த ஒரு லாயருக்கு அந்த வீட்ட வாங்குறதுக்காக லாயர் ஃபீஸா குடுக்குறாரு. அட்வான்ஸா குடுக்குறாரு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆட் தராரு. $75,000 மதிப்புள்ள வீடு வந்து 60,000க்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோன் நம்பர குடுக்குறாரு. நெறைய பேர் கால் பண்றாங்க. எனக்கு வேணும், உனக்கு வேணும்னு சொல்றாங்க. அதனால யார் யாரெல்லாம் வந்து கால் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த வீட்ட வந்து காட்டுறாரு. அந்த வீடு ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கு. உடனே அதுல ஒருத்தர் வந்து இந்த வீட்ட நான் உடனே வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட இருந்து $2,500 வாங்கி அதிலிருந்து $2,000 எடுத்து அவருடைய நண்பருக்கு திருப்பி குடுத்துறாரு வட்டியோட. அவரும் அத வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவரோட பாக்கெட்ல இருந்து எந்த ஒரு பணமுமே போடல. அதாவது ரொட்டேஷன்ல இருந்தே வந்து அந்த சொத்த உருவாக்கிட்டாரு. ஒரு நாள் எல்லா ஃபார்மாலிட்டீஸையும் முடிஞ்சுட்டு, அந்த வீட்ட வந்து இவர் பேருக்கு வாங்கி, அத வேற ஒருத்தர்கிட்ட வித்துர்றாரு. ஒண்ணுமே பண்ணாம $40,000 இவரு வந்து சம்பாதிச்சிருக்காரு. இதுக்கு வந்து மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு ஒரு 5 மணி நேரம் தான் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் பணத்த உருவாக்குறதுக்காக இருக்கு. அதுல என்ன பண்ணலான்றத நீங்க ஒரு இத்துணூண்டு உங்க மூளைய யூஸ் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு. இத ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, மத்தவங்க தவறவிட்ட வாய்ப்ப கண்டுபிடிங்க. சில பேருக்கு கண் முன்னாடியே வாய்ப்பு இருந்தும், அத நிறைவேத்திக்கிறதுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்காது. அவங்க சூழல் சரியா இருக்காது. அந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி, நீங்க அந்த வாய்ப்ப தவற விடாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா பணத்த திரட்டுங்கன்றாரு. பணத்த திரட்டுறது அப்படின்னா என்னன்னா, கன்ஃபார்மா இப்ப எனக்கு வந்து இந்த டீல் இருக்கு. எனக்கு இது ஓகே ஆகும்னா, நீங்க தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட வந்து பணத்த வாங்கி, அத வந்து நீங்க இது பண்ணலாம். உங்க பாக்கெட்ல இருந்தே தான் எடுத்து போடணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குடுத்தா போதும்னு சொல்றாரு. உங்கள விட புத்திசாலியா இருக்கக்கூடியவங்கள உங்களுக்கு கீழ வேலைக்கு நீங்க அமர்த்திக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்றத வந்து பாதி நேரத்துல அவங்க பண்ணி முடிச்சுருவாங்க. உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும். அந்த வேலையும் சிறப்பா ஆகும்னு சொல்றாரு. நீங்க எந்தெந்த திறமைகளை எல்லாம் கத்துக்கலையோ, அத அவங்க வந்து கத்துப்பாங்க. உங்களுக்காக வேலை செய்வாங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு சேலரி தர்றது தான். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதன் மூலமா தான் பணக்காரங்க வந்து பணத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களே வந்து அந்த வாய்ப்புகள உருவாக்கி அந்த பணத்தையும் சம்பாதிக்கிறாங்க.
சராசரியா ஒரு மனுஷனுக்கு, பொருளாதார அறிவில்லாத ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணவும் தோணாது. இந்த மாதிரி சம்பாதிக்கவும் தெரியாதுன்றாரு. அதுக்காக நீங்க வந்து உழைக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சமா உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்றாரு. சாப்டர் 6. கற்பதற்காக வேலை செய்யுங்கள், பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள். இது என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்ல? நம்ம வெறுமனே பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையில போய் செட்டில் ஆனாலும் சரி, இல்ல ஒரு வேலையை நம்ம செஞ்சாலும் சரி, அதுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வராது. நீங்க ஒரு வேலையில செட்டில் ஆயிருக்கலாம். அந்த வேலை வந்து உங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் கூட இருக்கலாம். உங்க தேவைகளை எல்லாம் பூர்த்தியும் செய்யலாம். ஆனா, அந்த ஒரு திறமையை மட்டுமே வச்சுட்டு நீங்க காலம் பூரா ஓட்ட முடியாது. வேலை ஆட்குறைப்பு, அதாவது ரெசிஷன் பீரியட் அப்படின்றது வந்து எப்ப வேணா வரலாம். நீங்க ஒரே ஒரு வேலைய மட்டும் தான் கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை உங்கள வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா ஒரு திறமைய கத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு வேலைக்கு போறதுன்றது நம்மளுக்கு நேர விரயம் தான் இல்லையா? அதனால நீங்க வந்து பல விஷயங்கள வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவரு ஆரம்பத்துல பட்டப்படிப்பு படிச்சு ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்றாரு. அவருடைய ஏழை தந்தைக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாயிடுது. அதாவது அவரோட சொந்த அப்பாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுது. அப்பாடா இனி அவன் பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த வேலைய விட்டுடுறாரு. அப்ப பணக்கார தந்தை வந்து சொல்றாரு, "நீ வந்து கரெக்டான ஒரு வேலைய பண்ணியிருக்க. நீ வந்து நெறைய கத்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. அதனால இவரு என்ன பண்றாருன்னா, ஜெராக்ஸ் அப்படின்ற கம்பெனில போய் ஜாயின் பண்றாரு. அங்க இருக்கிற ஜெராக்ஸ் மிஷின் எல்லாம் விக்கணும். அப்படி விக்கும்போது இவருக்கு என்னன்னா, சேலரி கம்மியா இருக்கு. ஆனா நெறைய விஷயங்கள கத்துக்கிறாரு. ஒரு ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணணும், எப்படி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போணும்னு சொல்லி, அங்க தலைசிறந்த 5 விற்பனையாளர்கள்ல இவரும் ஒருவராறாரு. நெறைய சம்பளம் குடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த வேலையையும் விட்டுட்டு வந்துடுறாரு. இப்ப வந்து அவருடைய பணக்கார தந்தை, "நீ வாழ்க்கையில உருப்படியா ஒரு விஷயத்த இப்பதான் பண்ணிட்டு இருக்கன்றாரு." ஆரம்பத்துல இது வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தினாலும், அதுக்கப்புறமா போய் கேட்குறாரு, "நீ ஏன் இப்படி வந்து ஒரு வேலையில நிலையா இருக்க மாட்டேங்கிற? உனக்கு வந்து செக்யூரிட்டி வேண்டாமா? நீ எப்ப பார்த்தாலும் வேலைய மாத்திட்டே இருந்தீன்னா, உன்னால எப்படி சம்பாதிக்க முடியும்ன்றாரு." ஆனா, இவருக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூன்றது அவங்க அப்பாவால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, அதுல இருக்கக்கூடிய பல்வேறு திறமைகள்ல கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணக்கார தந்தை வந்து நினைக்கிறாரு. அதனால அந்த பணக்கார தந்தையுடைய ஆஃபீஸ்ல பல வேலைகள் இவர் பார்க்குறாரு. ஆடிட்டிங் பார்க்குறாரு, சேல்ஸ் பார்க்குறாரு. எல்லாமே பார்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாரு. பின்னால அந்த அறிவ வச்சு தான் இவரு சொந்தமா பல தொழில்கள் பல நாட்ல பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இவரு எல்லாருக்கும் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி நீண்ட கால கண்ணோட்டத்த நீங்க ஏற்படுத்திக்கோங்க. வெறுமனே பணத்துக்காகவும், பாதுகாப்புக்காகவும் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, இது 2மே வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படலாம். அது முக்கியம் தான் அப்டின்னாலும், 2வதா ஒரு சில திறமைகள நீங்க வந்து கத்து வச்சுக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும்னா, ஒரு இடத்துல போய் இலவசமா வேலை செய்யுங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போயிட்டு, அங்க அவங்க எப்படி வேலை செய்றாங்கன்றத லைவா ஃபீல்டுல வந்து நீங்க வந்து பாருங்க அப்படின்றாரு. உங்களுக்கு தோல்வி பயம் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க லைவா போய் ஒர்க் பண்ணும்போது அது இல்லாம போயிடும். பிளஸ் வந்து உண்மையாலுமே எப்படி அங்க வேலை நடக்குது அப்படின்ற அறிவ நீங்க வந்து இலவசமா பெறுறீங்க. அதுக்கு நீங்க குடுக்கறது கொஞ்சம் நேரம் மட்டும் தான் அப்படின்றாரு. இதெல்லாம் பணத்த விட மிக மதிப்பு வாய்ந்த விஷயங்கள் இந்த கல்வி அறிவு அப்படின்றாரு. நீங்க உண்மையாலுமே ஒரு சக்சஸ்ஃபுல் ஆளா ஆகணும்னா, உங்களுக்கு விற்பனை பண்ணவும், விளம்பரப்படுத்தவும் தெரிஞ்சுக்கணுன்றாரு. நெறைய மக்கள் வந்துட்டு ஒரு துறையில சிறந்து விளங்கினாலும், நெறைய திறமைகள வளர்த்துக்கிட்டு, அவங்களையே விற்பனையும் பண்ணிட்டு, விளம்பரத்தையும் பண்றது தான் இப்போ உள்ள காலத்துக்கு தேவை அப்படின்றாரு. இப்ப இது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கலாம். ஒரு விஷயத்த எப்படி விளம்பரப்படுத்துறது? எப்படி வந்து விற்பனை பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் பயம்தான். ஒரு வேளை நம்மள தப்பா சொல்லிடுவாங்களோ, நம்மளுக்கு வேணான்னு சொல்லிடுவாங்களோ, இந்த பேர பேச்சு நம்மளுக்கு சரியா வராதோ அப்படின்னு உங்களுக்கு இடையில இருக்கிற சந்தேகம் தான். இதையெல்லாம் எடுத்துட்டு நீங்க ஒரு வாட்டி செயல்ல இறங்கி பாருங்கன்றாரு. நீங்க எந்த அளவுக்கு விற்பனையில சாதிக்க விரும்புறீங்களோ, அதே அளவுக்கு அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கூர்ந்து கேட்கக்கூடிய அறிவும் உங்களுக்கு வேணும் அப்படின்றாரு. அதாவது நல்ல ஆசிரியராவும் இருக்கணும், அதே மாரி நல்ல மாணவராவும் நீங்க இருக்கணுன்றாரு. ஒருத்தர்கிட்ட ஒண்ணு நம்ம குடுத்தா தான் ஒண்ணு பெற முடியும் அப்படின்ற ஒரு அறிவ வளர்த்துக்கோங்கன்றாரு. பணமுமே அப்படிதான். பணத்த நீங்க வந்து உங்க வசமாக்கணும்னா, பணத்த நீங்க கொடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு தாராளமா பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு.
தாராளமா பணம் கொடுக்கிறது தான் மாபெரும் செல்வந்தர்களுடைய செல்வத்திற்கான ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் மிகப்பெரிய பணக்காரர்களான ராக்ஃபெல்லர், ஃபோர்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்காங்க. என்கிட்ட பணமே இல்ல. நான் எப்படி அத குடுக்கறது? என்கிட்ட இவ்ளோ பணம் இருந்தா நான் குடுப்பேன் அப்படின்னு சொல்றது புரியுது. ஆனா நம்மகிட்ட என்ன பிரச்சனைன்னா, நம்மளுக்கு எவ்ளோ பணம் வேணும்னு நம்மளுக்கே தெரியாது. இன்னைக்கு நாள ஓட்டுறதுக்கு பணம் தேவையானதா இருந்துச்சுன்னா, நம்ம மனம் என்ன சொல்லும்னா, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும்னு தோணும். நம்மளுக்கு எவ்ளோ பணம் வேணும்னு நம்மளுக்கே தெரியாத போது, நம்ம எப்படி அத டிசைட் பண்றது? அதனால நம்மகிட்ட என்ன இருக்கோ அத வச்சு ஃபர்ஸ்ட் குடுத்து பழகுங்க அப்படின்றாரு. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சாப்டர் 7 தடைகளிலிருந்து மீளுதல். ஜனங்களுக்கு பொருளாதார அறிவு வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி போகாததுக்கு சில காரணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசகி சொல்றாரு. அதுல என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து ஒரு 5 காரணம். பயம், சந்தேகம், சோம்பேறித்தனம், மோசமான பழக்கங்கள் மற்றும் ஆணவம். இந்த 5ஐயும் ஓவர் கம் பண்ணி வரும்போது தான் ஒருவரால வந்து பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும்னு சொல்றாரு. சரி, ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பயத்திலிருந்து மீளணும். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை ஒரு பயம் இருக்கும். நான் இந்த பணத்தை வந்து இழக்க விரும்பல. இப்போ உங்ககிட்ட ஒரு பணம் இருக்குன்னா அது இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க யாரும், அதுன்னா நீங்க வந்து எனக்கு இந்த பணம் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்றத ஒரு பயம் இருக்கும். ஆனா அந்த பயத்திலிருந்து யாரு மீண்டு அந்த செயல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கே இறுதியா வந்து வெற்றி கிடைக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில ஆபத்தையும் கவலையும் வெல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சீக்கிரமா செயல்ல இறங்கணும். பயந்துட்டே இருக்கிறத விட ஒரு தடவை இறங்கி அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கிறது ரொம்ப நல்லது. சந்தேகத்திலிருந்து மீளுதல். அதாவது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்றோம், ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா, இது நம்மளுக்கு செட் ஆகுமா, ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் தான் நம்மள வந்து முன்னேற விடாம பண்றது அப்படின்றாரு. அதையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அதுல வந்து நம்ம கவனத்தை செலுத்தணும்ன்றாரு. இப்ப பொதுவா வந்து அதிகமா சீக்கிரமா பணக்காரங்களாகணும்னா ரியல் எஸ்டேட் வந்து ஒரு நல்ல தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. ஏன்னா குறைஞ்ச அளவுல இருக்கிற வீட்டை வாங்கி நம்ம அதிகமா விலை வச்சு விற்க முடியும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்களாமா, நீ இப்ப இந்த வீட்டை வாங்கினீன்னா நீ உனக்கு செலவு அதிகம், இங்க பாரு இங்க பாத்ரூமே சரியில்லைன்னு சொல்லி சும்மா சொல்லுவாங்களாமா. அதுக்கு இவர் சொல்லுவாரு, இந்த வீட்டை வாங்கி நான் வந்து டபுள் தி விலைக்கு விற்க போறேன். அதுல வந்து கொஞ்சம் செலவு பண்ணி அந்த பாத்ரூமை சரி பண்ண போறேன். இததான் நான் வந்து பாக்குறேன். ஆனா அவங்க வந்து பாத்ரூம் சரியில்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ எதை வந்து பார்க்கணும் அப்படின்றது முக்கியம் அப்படின்றாரு. மூணாவதா சோம்பேறித்தனத்திலிருந்து மீளுதல். சோம்பேறித்தனம்ன்றது வந்து என்ன சொல்றாருன்னா, எதுவுமே செய்யாம இருக்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது. சரியான ஒன்றை வந்து செய்ய பயப்படுறதுமே ஒரு சோம்பேறித்தனம் தாங்கிறாரு. சில பேர் ரொம்ப கடுமையா உழைப்பாங்க, ஆனா பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் சோம்பேறித்தனம்ன்றாரு. அது எப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தர் வேலையில மும்முரமா இருக்காரு. அவருடைய பணத்தையும் அவருடைய சொத்தையுமே வந்து பராமரிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலை மட்டுமே ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். இதை வந்து என்ன நம்ம சொல்ல முடியும்? இப்போ எது முக்கியமோ அதுல கவனத்தை செலுத்துறது தான் ஒரு உண்மையான விஷயம் இல்லையா? நான் வந்து வேலை மட்டும்தான் நான் செய்வேன், வேற எதையுமே நான் பார்க்க மாட்டேன்றது கூட ஒரு சோம்பேறித்தனம் தான். அதை விட்டுட்டு எதையெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய கவனத்துல வச்சுக்கணுமோ அதை வந்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் என்னால வாங்க முடியாது, இது எனக்கு கட்டுப்படி ஆகாது, இந்த மாதிரியான வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்காதீங்கன்றாரு. ஏன்னா நம்மளுடைய மூளையினுடைய செயல்திறன், அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏராளமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லி முடக்கிட்டீங்கன்னா உங்களால அதுல இருந்து வெளியவே வர முடியாது அப்படின்றாரு. அதுக்கப்புறமா மோசமான பழக்கங்களிலிருந்து மீளுதல். மோசமான பழக்கங்கள் அப்படின்றது வந்து இங்க என்னன்னா கெட்ட பழக்கம் கிடையாது. நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸா வந்து போயிட்டே இருக்கும். அதை யாராலையுமே நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம வீட்டு வாடகை, அப்புறம் மற்ற இதர செலவுகளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பணம் கொடுத்துட்டே இருந்தோம்னா கடைசியில நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ₹1 கூட இருக்காது. இது வந்து ஒரு மோசமான பழக்கம்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து கண்டிக்கிறாரு. ஏன்னா உங்களுக்குன்னு பணத்தை நீங்க எடுத்து வைக்கலன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. உங்க மனசு வந்து என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட பணம் இல்லைன்றதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்குமே தவிர உங்களால நிம்மதியா செயல்பட முடியாது. அதனால உங்களுக்கு வர்ற பணம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குன்னு சம் அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். என்ன ஆனாலும் சரி அதுல இருந்து வந்து கையே வைக்க கூடாதுன்றாரு. சரி, நான் மத்ததுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதுல பாதி எடுத்துட்டு மிச்ச பாதி தான் இருக்குன்னா
மித்ததுக்கு நான் என்ன பண்றது? நீங்க யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் வேணுன்றாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு பணம் வேணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வேற வழிய தேடுங்க அப்படின்றாரு. இது ஒரு சூப்பரான பாயிண்ட்டா இருக்குல்ல. லாஸ்ட்டா ஆணவத்திலிருந்து மீளுதல். ஆணவம் அப்படின்றது வந்து என்னன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும். நான் தான் வந்து இதுல கிங் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறது. இந்த மனநிலையில நீங்க இருக்கிற வரைக்கும் எதையுமே கத்துக்க முடியாது அப்படின்றத வந்து சொல்ல வராரு. இப்போ ஒருத்தருக்கு ஒண்ணு தெரியலன்னா, அத வந்து ஆணவத்தால அந்த விஷயத்த வந்து மறைக்கிறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா, அந்த விஷயத்த யார் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, அவங்கள வந்து நீங்க போய் ஃப்ரெண்ட் புடிச்சுக்கோங்கன்றாரு. இல்லன்னா ஒரு புக்ல அத பத்தி நெறைய விஷயங்கள் இருந்ததுன்னா, அந்த புக்க படிச்சு உங்க அறிவத்தான் வளர்த்துக்கணுமே தவிர, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு மெதப்புல இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாதுன்றாரு. சாப்டர் 8 துவக்குதல். துவக்குதல் அப்படின்றது என்னன்னா, எப்படி நான் விஷயத்த ஸ்டார்ட் பண்றது? இப்போ எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணும்னு நான் யோசிச்சுட்டேன். அதுக்கான வழிமுறைகள் என்னன்னும் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன்னு வைங்களேன். இப்ப எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்றது? அப்படின்றத இந்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஒரு விஷயத்த உருவாக்குறது, ஒரு சொத்த உருவாக்குறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா, நம்மகிட்ட இல்லாத ஒண்ண நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து உருவாக்குறோம். ஸோ, அதுக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றது? இப்போ நம்ம ஒரு படி எடுத்து வைக்கிறோம்னா, அது சரியா இருக்குமா? இல்லையான்ற ஒரு பயமும், சந்தேகமே நம்மளுக்கு இருக்கும். ஆனா, அதையெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்டின்றாரு. ஒரு வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா, அந்த ஈஸியான விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டு, நீங்க எப்படி வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஆக முடியும்? அது முடியாது இல்லையா? அதனால இப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு சில டேலண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்குன்னு சில வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்கும். அத வந்து தட்டி எழுப்புங்கன்னு சொல்றாரு. அத தட்டி எழுப்புறதுக்கு ஒரு 10 விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாரு. அது என்னென்னன்னு பார்க்கலாம். முதலாவது விஷயம் வந்து உங்களுடைய ஆள் உணர்வுடைய சக்தி என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எதார்த்தமா இருக்கிறத விட ஒரு உயர்வான ஒரு லட்சியம் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப வெறுமனே நான் வந்து பணம் சம்பாரிக்கணும், என்கிட்ட இவ்ளோ கோடி இருக்கணும் அப்படின்னு நினைக்காம, எதுக்காக நீங்க பணம் சம்பாரிக்க விரும்புறீங்க? அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள அந்த கேள்விக்கான விடை இருக்குன்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த காரணம் வந்து வேறுபடும். காமனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரே விஷயம், நான் வந்து இந்த உலகத்த சுத்தி பார்க்கணும். எனக்கு செலவுக்கு காசு வேணும் அப்படின்றது தான் இருக்கும். ஆனா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள வச்சுக்கிட்டு நீங்க பணத்த வந்து சேகரிக்க முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க ஏமாந்து தான் போவீங்க. ஆனா, காரணம் வலுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் வந்து பொருளாதார சுதந்திரத்த அடையணும். எனக்கு வந்து பணம் வந்து ஒரு பொருட்டா இருக்கக்கூடாது. நான் பணத்துக்காக வேலை செய்ய மாட்டேன். பணம் தான் எனக்காக வேலை செய்யணும். இந்த மாதிரியான ஒரு வலுவான காரணம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இந்த இதுக்குள்ள வாங்கன்னு சொல்றாரு. 2வதா வந்து டெசிஷன்ஸ் தேர்ந்தெடுப்பின் சக்தி. தினசரி நீங்க என்னென்ன பண்றீங்களோ, அததான் வந்து உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்குது. இத பத்தி நான் உங்களுக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு புக்ல நான் டீட்டெயிலா நான் சொல்றேன். பட் இதுல வந்து லைட்டா தான் குடுத்துருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்த நம்ம தேர்ந்தெடுக்கிறதே வந்துட்டு கரெக்டான இதுல தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஒரு செலவு செய்யறோம் அப்படின்னா கூட, அது உண்மையாலுமே செலவா? அது வந்து எனக்கு தேவையா? அப்படின்றத வந்து கவனிச்சுட்டு தான் செய்யணும். அதுதான் முதல் விஷயமே. 2வது வந்து நேரம். நேரத்த செலவழிக்கிறதும் பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்றாரு. நீங்க சும்மா வந்துட்டு பொழுதுபோக்குக்காக டிவி பார்க்குறது, படத்துக்கு போறது, இல்ல சும்மா எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டு, என்னால வந்து சம்பாரிக்க முடியல, பொருளாதார சுதந்திரத்த அடைய முடியல அப்படின்றதுல வந்து எந்த அர்த்தமுமே கிடையாது. உங்களுடைய டெசிஷன்ஸ், உங்களுடைய செலக்ஷன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணும். முதல்ல உங்களுடைய முதலீடு கல்வியில இருக்கணும். முதல்ல கத்துக்க ஆரம்பிங்க. அதுக்கான நேரத்த ஒதுக்குங்க. முதல்ல அந்த டிசிஷன எடுங்க. இல்லன்னா உங்களுக்கு வந்து ஒரு செமினார்ல நான் போய் கலந்துக்கணும். இல்ல எனக்கு ஆடியோ புக்ஸ் கேட்கறது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட பார்த்து அவங்க கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க தாராளமா அதுல நீங்க வந்து போலாம். அந்த மாதிரியான டெசிஷன்ஸ டெய்லி உங்க லைஃப்ல எடுங்கன்னு சொல்றாரு. 3வது நண்பர்களை எச்சரிக்கையாய் தேர்ந்தெடுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். "உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன்னு" ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? உங்களுடைய நட்ப பொறுத்து தான் நீங்களும் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அத பேஸ் பண்ணி தான் உங்கள சுத்தி இருக்கிறவங்களும் உங்க கூட இருப்பாங்க. அதனால உங்களுடைய லட்சியம் பெருசா இருந்தது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களையும் நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். 4வதா விரைவாக கற்பதன் சக்தி. ஒரு விஷயத்த நீங்க குயிக்கா லேர்ன் பண்ணணும். இப்போ ஒரு ஃபார்முலாவ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, பணத்த சம்பாதிக்கன்னா, அத சீக்கிரமா கத்துக்கிட்டு, இன்னொரு ஃபார்முலாவ கத்துக்கணுன்றாரு. அப்பதான் நம்ம முன்னேற முடியும். ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்ட்டா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல.
பல விஷயங்கள்ல கொஞ்சமாவது நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா தான் நீங்க லாங் டைமா அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். 5வது சுய ஒழுங்கின் சக்தி. அதாவது செல்ஃப் டிசிப்ளின். முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அத கொடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. போன அத்தியாயத்துல நம்ம பார்த்த மாதிரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணுமோ அத நீங்க குடுத்துக்கோங்க. தனி மனித அமைதியே உலக அமைதின்னு சொல்லி வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாரு. அந்த மாதிரி தனி மனுஷனுக்கு முதல்ல திருப்தி இருந்தா தான் அவன் வந்து சந்தோஷமா இருப்பான். அதுக்கப்புறம் தான் உலகமே வந்து சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாரு. உங்கள நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலன்னா, நீங்க வந்து பணக்காரர் ஆகறதுக்கு தகுதி இல்லன்னு அர்த்தம். இப்போ நீங்க வந்து ஒரு முதலீடு பண்றீங்க. அந்த பணத்த வந்து எடுத்து டூருக்கு செலவு பண்றீங்கன்னா, இதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல. அதனால செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒரு பணத்த நீங்க ஒரு விஷயத்துக்காக வச்சிருக்கீங்கன்னா, அது அந்த விஷயத்துக்காக மட்டும் தான் இருக்கணும். அந்த பணத்த எடுத்து வேற ஒரு விஷயத்துல போடுறது, செலவு பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கடைசில நீங்க வந்து ஏழையா தான் ஆவீங்கன்னு சொல்றாரு. 6வதா, நல்ல ஆலோசனையின் சக்தி. உங்களது தரகர்களுக்கு நல்ல ஊக்கத்தொகையை கொடுங்கள். இந்த புக்கு ஃபுல்லாவே அவர் ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் இத பத்தி இருக்கிறதுனால தான் இந்த டாபிக்ஸும் அத பத்தியே இருக்கு. இவர் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய புரோக்கர்ஸ்க்கு நல்ல கமிஷன் குடுங்கன்றாரு. ஏன்னா, அவங்க தான் உங்களுடைய சொத்தையே உருவாக்குறாங்க இல்லையா? கரெக்ட்டான விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்ட்டான ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு பில்டிங்க காட்டுறது அவங்க தான். அவங்களுக்கு நீங்க நல்ல பணத்த குடுக்க குடுக்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டா அவங்க சர்வ் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. 7வது எதுவுமே பண்ணாம ஒரு சொத்த எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான். இதுக்கு உதாரணமா சொல்றாரு. ரெட் இண்டியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்க வீட்டு பக்கத்துல யாராவது குடியிருக்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து குளுருன்னு சொல்லிட்டு ஒரு கம்பளிய வந்து குடுப்பாங்களாமா. அந்த புதுசா வந்தவங்க என்ன நெனச்சுப்பாங்களாம், இது நம்மளுக்கு அவங்க ஃப்ரீயா குடுத்துருக்காங்கன்னு நெனச்சுப்பாங்களாம். ஆனா, அந்த குளிர் போற வரைக்கும் தான் அந்த கம்பளி வந்து அவங்களுக்கு வந்து அவங்க குடுத்துருப்பாங்களாமா. அதுக்கப்புறம் போய் ரெட் இண்டியன்ஸ் வந்து அத திருப்பி வாங்கிட்டு வந்துருவாங்களாமா. இந்த மாதிரி தான் நீங்க இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது நீங்க எத இழந்தாலுமே அது உங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது. நீங்க எந்த ஒரு விஷயத்த வந்து முதலீடு பண்ணாலும் சரி, அதுலேருந்து எது ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்றத வந்து பாருங்கன்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சும்மா இருந்தாலே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கான விஷயங்கள தேடி அதுல நம்ம வந்து நம்ம நேரத்தையோ, காசையோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம்ன்றாரு. இப்படி இருந்தாலே நம்ம எதுவுமே செய்யலன்னா கூட நம்மளுக்கு வந்து பணம் வந்துட்டே இருக்கும். 8வது ஒருமித்த கவனத்தின் சக்தி. சொத்துக்களை பயன்படுத்தி ஆடம்பர வசதிகளை வாங்குங்கள். அதாவது ஃபோக்கஸிங். இப்போ வந்து ஒரு கார் வாங்கணும்னா, அந்த கார் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு தேவையோ, அத உற்பத்தி பண்றதுக்கு ஒரு சொத்த நீங்க உருவாக்குங்கன்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ கையில இருக்கிற காச வச்சு கார வாங்கிட்டீங்கன்னா, எப்படி உங்களுடைய தேவைகள நீங்க பூர்த்தி பண்ணிப்பீங்க? அந்த மாதிரி இல்ல. ஒரு கார் வாங்கணும்னா, அதுக்கு நான் வந்து வேற வகையில பணத்த திரட்டியோ, அல்லது ஒரு சொத்த உருவாக்கியோ, அதுல தான் நீங்க வாங்கணும். ஸோ உங்களோட விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருங்க அப்படின்றாரு. 9வது கனவுகளின் சக்தி. கதாநாயகர்களை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு நீங்க ஒரு ஹீரோவோ, ஒரு ரோல் மாடலோ கண்டிப்பா வச்சுக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க எந்த திசைக்கு போகணும்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா, உங்களுடைய ரோல் மாடல் யாரோ, அவங்கள நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்க என்னென்ன பண்றாங்களோ, அத அப்படியே நீங்க எடுத்துப்பீங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியன்றாரு. உங்க ஃபீல்டுல யாரு ரொம்ப இந்த மாதிரி ஒரு உயர்வான நிலையில இருக்காங்களோ, அவங்களுக்காக நீங்க வந்து ரோல் மாடலா எடுத்துக்கோங்கன்றாரு. 10வதா கொடுத்தலின் சக்தி. கற்றுக் கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு சூப்பரான விஷயம். நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு அது திரும்ப கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து வேணும் அப்டின்னா, அத வந்து மத்தவங்களுக்கு கொடுங்க. அப்பதான் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்டின்னே சொல்றாரு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்துல நிபுணத்துவம் ஆகணும்னா, அந்த விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு கத்துக் குடுக்கணும். அப்ப வந்து அவங்களுக்கும் நீங்க உங்களுடைய அறிவ குடுத்த மாதிரி ஆச்சு. உங்களுக்கும் நீங்க வந்து அத பலப்படுத்திட்ட மாதிரி ஆச்சு. நீங்க எப்படி இருக்கீங்களோ, அந்த மாரி தான் இந்த உலகமும் இருக்கும். ஸோ நீங்க அதிகமா எப்படி கொடுக்கறது அப்படின்றத முதல்ல கவனம் செலுத்துங்கன்றாரு. இது எல்லாமே இந்த புக்ல ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். நெறைய எக்ஸாம்பிள்ஸோட இருக்கும். அது எல்லாமே இந்த ஆடியோ புக்ல நான் சொல்ல முடியாது. அதனால தான் நான் எல்லாமே வந்து குறுக்கி சொல்றேன். சாப்டர் 9 இன்னும் அதிகமாக வேண்டுமா? நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள். இந்த சாப்டர்லயும் எப்படி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி முன்னேறி போறது அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் வந்து குடுக்குறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலைய நிறுத்தி வைங்க அப்படின்றது. அதாவது நீங்க இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா, அங்கருந்து நின்னுடுங்க அப்படின்னு சொல்ல வரல. இப்போ புதுசா ஒரு முயற்சி பண்றீங்க. இப்போ ஒரு கடை திறக்கிறீங்கன்னா, அது ஓடல அப்படின்னா, ஏன் ஓடலன்னு யோசிங்க.
அப்படி யோசிச்சு உங்களால காரணம் கண்டுபிடிக்க முடியலன்னா, அத கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சுருங்க. அந்த விஷயத்த விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த சொல்றாரு. உங்களுக்கு எது வரலையோ அத விட்டுட்டு, அடுத்த விஷயங்கள கவனம் செலுத்தும்போது உங்களுக்கே தெரியும். எனக்கு எது வரும், எனக்கு எது செட் ஆகும்னு சொல்லிட்டு. அதுல கவனம் செலுத்துங்கன்றாரு. புதிய யோசனையை தேர்ந்தெடுங்கள். புதிய யோசனைனா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட எப்படி பல வகையில இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இப்போ ஒரே ஒரு அமௌண்ட்ட கொண்டு போய் எல்லா விஷயத்துக்கும் போடாம, பல விஷயத்துக்கு பிரிச்சு எப்படி அத போடுறதுன்றது நெறைய அது விஷயமா புக்கு படிங்க. நெறைய பேர சந்திச்சு அது விஷயமா பேசுங்கன்றாரு. அடுத்தது நீங்கள் செய்ய விரும்புவதை ஏற்கனவே செய்துள்ள ஒருவரை கண்டுபிடியுங்கள். இப்போ உங்களுடைய ஃபீல்டுல நல்லா உயரத்தில் இருக்கிற ஒருத்தர கண்டுபிடிச்சு, அவங்களோட நீங்க வந்து போயி அவங்களுடைய அறிவ வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் அப்டின்னா, அவர் கூட போயிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு அவர் கூட உட்காந்து நெறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கோங்கன்றாரு. இந்த ஃபீல்டு எப்டி இருக்கு? இங்க எப்படி இருக்கு? இங்க நிலவரம் எப்படி இருக்கு? மார்க்கெட் ரேட் என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள வந்துட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ஃபீல்டுல போகாமயே அவங்களுடைய அனுபவத்த வாங்கிக்க முடியும் அப்டின்றாரு. அதுக்கப்புறமா பயிற்சி வகுப்புகளிலும், பயிலரங்குகளிலும் கலந்து கொள்ளுங்கள். புத்தகங்களை படியுங்கள். இது எப்பவுமே எல்லாருடைய வாழ்க்கைக்குமே இது உதவும். உங்களுடைய துறை சார்பான ஒர்க் ஷாப்க்கோ அல்லது வந்து கான்ஃபரன்ஸ்க்கோ, மீட்டிங்க்கோ நீங்க போறது உங்கள மேம்படுத்திக்க உதவும். அப்புறம் அது ரிலேட்டடான புக்ஸ படிக்கிறது உங்களுடைய அறிவ வந்து வளர்க்கும். அதிகமாக விண்ணப்பியுங்கள். அதாவது ஒரு விஷயத்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. திரும்ப திரும்ப அத பத்தி வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணுன்றாரு. இந்த புத்தகம் முழுவதுமே ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல தான் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு சொத்த நீங்க வாங்க போறீங்க அப்டின்னா, இப்போ ஒரு 10 இடத்துக்கு போறீங்கன்னா, 10யுமே நீங்க வந்து அப்ளை பண்ணணும். 10க்குமே விலைய கேட்டு அப்ளை பண்ணி வைக்கணும். அதுல எது குறைஞ்சது இருக்கோ அத வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்டின்றாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்தை மாதம் ஒரு முறை 10 நிமிடங்கள் சுற்றி வாருங்கள். இப்போ ஒரு விஷயத்துக்கு இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்க போறீங்கன்னா, அது வந்து ஒரு 10 நிமிஷம் டெய்லியும் அது போயிட்டு நீங்க வாக்கிங் போற மாரி போயிட்டு அந்த விஷயத்த நீங்க பார்த்துட்டே இருக்கணும், கவனிச்சுட்டே இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல நீங்க கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல எப்படி ஒரு கடை வந்துச்சுன்னா, எப்படி அது சேல் ஆகும்ன்னு சொல்லிட்டு டெய்லியுமே போய் அத நீங்க பார்க்கணும்னு சொல்றாரு. அனைத்து சந்தைகளிலும் பேரங்களை தேடுங்கள். நீங்க எந்த ஃபீல்டுல போனாலும் பார்கெனிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். கேட்ட காச கேட்ட உடனே எதுவுமே பேசாம நம்ம குடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. அத வாங்குற நம்பளுக்கும் ஒரு திருப்தி இருக்காது. அதனால நீங்க பார்கெனிங் கத்துக்கணும் அப்படின்றாரு. சரியான இடங்களில் தேடுங்கள். சரியான இடத்துல தான் ஒரு விஷயத்த நம்ம தேட முடியும். தப்பான ஒரு இடத்துல போயிட்டு நமக்கு தேவையான விஷயங்கள வந்து தேடக்கூடாது. அதனால மார்க்கெட்ல வந்து எது வந்து நம்மளுக்கு தேவையோ, அத வந்து சூஸ் பண்ணி அந்த இடத்துல வாங்கணுன்றாரு. சரி, இது எல்லாமே நம்ம பண்றதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? செயல்ல இறங்குறது. ஸோ, கடைசியா என்ன சொல்றாருன்னா, செயல்ல இறங்கிருங்கன்றாரு. ஸோ, இதுவரைக்கும் நம்ம 9 சாப்டர்ஸ் வந்து இதுல பார்த்துருக்கோம். இதுல சில சாப்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில சாப்டர்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு மட்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா, அதிலிருந்தும் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு இன்டர்லிங்க் ஆனது தான். இந்த புக்க நீங்க கேட்டீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த புக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இனி வரப்போற காலங்கள்ல இந்த மாரி தான் நான் நெறைய பண்ணணும்னு நெனைக்கிறேன். இதுல இன்னும் என்ன ஆட் பண்ணலாம்? இன்னும் என்ன குறைச்சிக்கலாம்? இந்த மாதிரி நீங்க எனக்கு சஜஷன்ஸ் குடுத்தீங்கன்னா, எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.